கீத மைந்தானோன் சீதார கோவிந்தனான் தாயார் தந்தையார் என்று அறிந்து கொண்டாயா? மேலும் விளக்கமாக சொன்னால் தெரியுமா ஆண்டவா? என் தந்தை பெயரோ வசுதேவர். வசுதேவருக்கோ 2 தாரம். முதல் தாரம் ரோகிணி அம்மையார், இரண்டாவது தாரம் தேவகி அம்மையார். அப்படி முதல் தாரம் கர்ப்பம், முதல் தாரம் ரோகிணி கர்ப்பத்திலே அண்ணா பலராம சக்கரவர்த்தியும் அவளுடன் பிறந்தால் அருமை தங்க பெருந்துருவா என்று சொல்லக்கூடிய பானுமதி. யாரு? முதல் தாரம் கர்ப்பத்திலே. இரண்டாவது தேவகி கர்ப்பத்திலே நான் 8வது மகனாக பிறந்தேன். என்னுடன் பிறந்தால் அருமை தங்கா சுபத்ரா. எப்படி பிறந்தேன்? எப்படி ஆண்டவா? ஆவணி மாதம் சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமத்திரி அமிர்த யோகம் என்று சொல்லக்கூடிய நாளிலே விடிய காலை 4 மணிக்கு மேல் பிறந்தவன் இந்த கண்ணன். நான் பிறந்தது சிறைச்சாலை, வளர்ந்ததெல்லாம் ஆயர்பாடி என்று சொல்லக்கூடிய நந்தகோபனும் யசோதம்மா வீட்டிலே வளர்ப்பு மகனாக வளர்ந்து வந்தேன். பிறப்பது என்னமோ சத்திரனாக தான் பிறந்தேன். ஆனா வளர்ந்ததெல்லாம் ஆயர்பாடியிலே வளர்ந்ததுனாலே ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்தது கொள்ளதால யாதவ குல சிவாமணி அனைவருமே என்னை போற்று அந்த குலத்தோரே என்னை வைப்பற்றி கொண்டு வருகிறார்கள். என்னுடைய விதிவசம் பிறந்தது சிறைச்சாலை, வளர்ந்தது எல்லாம் ஆயர்பாடி என்று சொல்லக்கூடிய யாதவர் குலத்திலே. அப்படி என்னுடைய விதிவசத்தினால் அப்படிதான் அந்த யாதவர் குலத்திலே ஆயர்பாடியிலே அவதாரி துவங்கினேன். அவர்களும் என்று சொல்லக்கூடிய கோவினங்களும் பசுங்களும் அனைத்துமே மேய்த்தேன். அருமைசேர் கோவிலான 12,000 பேர்களை ஆண்டினேன். நியாயமாய் அவர் வீட்டில் சென்று பால் தயிர் வெண்ணியை புசித்தேன். நீங்காமல் அவரிடம் சென்று யானும் நீதி அஸ்தன பூதிகாலே வல்லுயிர் வாய்ந்து விட்டேன். என் வாயினால் வேணு நாதத்தை ஊதினேன். வன்மை சேர் காளிங்கன் அவன் முடிமேல் ஆடினேன். வானவர் துதிக்கவே மத்தண்டம் செய்து கொடுத்த வாக்கு என்னால் 18 அக்ரோணி சேனை பெருகிவிட்டது. பூமி வரத்தை என்னால் சுமக்க முடியவில்லை. என்னா என்று ஓடி வந்து என் பாதார பந்தத்திலே பூமாதேவியாகப்பட்டவள் பற்றி கொண்டாள். தங்கா எந்த யுகத்திலே? கிரேதா யுகத்திலே நடந்தது. பிறக்க போற யுகமோ துவாபர யுகம். துவாபர யுகத்திலே நான் கண்ணனாக அவதரிக்க போகிறேன். பாண்டவர் 5 பேர் படைக்க போகிறேன். கௌரவன் என்று சொல்லக்கூடிய துரியனை 100 பேரை படைக்க போகிறேன். பாண்டவருக்கும் துரியனுக்கும் யுத்தமே சித்தமே ஏற்படுத்தி 18 நாள் யுத்தத்துக்கு வழிவகுத்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சேனையை உனக்கு பலி கொடுத்து அந்த பூமி பாரத்தை தீர்த்து வைக்கிறேன் அப்படி என்று வாக்களித்திருக்கிறேன். அந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும். அதுக்கு இன்னும் நிறைய இருக்குது, பேசுவதற்கு அது கிடையாது. அதனால் அந்த பாண்டவருக்கு இந்த துரோபத யுகத்திலே நான் எப்படி தெரியுமா வாழ்ந்துகிறேன்? எப்படி? நான் பஞ்சாமத்த தூயானோர் பாண்டவ சோதரன். அப்படி பாண்டவருக்கு வேறு யாரும் கிடையாது. நான் சண்டு சக்கர கையானோன் சாதுகாக்கும்
விளங்கக்கூடிய சங்கும் சக்கரமும் எப்படி வந்தது தெரியுமா? எப்படி ஆண்டவா? ஆதி நாளிலே என் அருமை மைத்துனன் அர்ஜுனனுக்கும், ஆமா யாரு ஆசை மைத்துனன், ஆமா அர்ஜுனனுக்கும் தங்காக விளங்கக்கூடிய சுபத்ரா தேவிக்கும் திருமணம் செய்து என் ரதத்திலே அமர்த்தி வீதி உலாக ஆமா எடுத்து வீதி உலாக செல்லும் பொழுது காண்டாவனம் அருகாமையில் சென்றோம். ஆமா காண்டாவனம் அருகாமையில் செல்லும் பொழுது போடு போடு என்று ஒரு அழகு குரல் கேட்டது. ஆமா சுத்தி பார்த்தோம், யாருமே கண்ணிலே தென்படவில்லை. மறுபடியும் ரதத்தை செலுத்தினேன். செலுத்தும் போது நான் அழுகக்கூடிய குரலாகப்பட்டது கேட்கவில்லையா அப்படி என்று கேட்குது. யார் என்று பார்த்தால் காண்டாவனத்திலே அக்னி தேவனாகப்பட்டவன் சூலம் என்று சொல்லக்கூடிய வியாதி வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். சூலம் சொல்லக்கூடிய வியாதி வந்தது. தேவர்கள் மூவரும் அனைவருமே அந்த யஜ்யத்தை வளர்த்துறார்கள். அதிகமாக வளர்த்ததினாலே அந்த வியாதி வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும்? நானும் அருமை மைத்துனன் அர்ஜுனன் அந்த அக்னி தேவன் இடத்திலே முறையிட்டோம். அதுக்கு அந்த அக்னி தேவனாகப்பட்டவன் இந்த காண்டாவனத்தை அழித்து தர்ப்பணம் கொடுத்தால் இந்த சூலம் என்று சொல்லக்கூடிய வியாதி நீங்கிவிடும் அப்படி என்று சொல்ல நானும் என் அருமை மைத்துனும் அர்ஜுனனும் காண்டாவனத்தையே அழித்து அந்த அக்னி தேவனுக்கு இரையாக கொடுத்து சூலம் என்று சொல்லக்கூடிய வியாதி நீங்கியது. அதனால் அக்னி தேவன் மனமகிழ்ந்து என் கரத்தில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரமும் எனக்கு கொடுத்தார். அருமை மைத்துனன் அர்ஜுனனுக்கு காண்டிவத்தை பரிசாக கொடுத்தார். இப்படிதான் வந்தது. உலகத்தில் உள்ளவர் என்னை எப்படி தெல்லமா போட்டுக் கொண்டு வருகிறார். நான் ஆதிமூல சிவனான் அன்பாரான என்ன தெரியுமா? என்னதான் ஆண்டவா? உலகத்திலே மகப்பெரிது எதுன்னு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சது என்ன? நான் தெரிஞ்சது நான் சாப்பிடுறதெல்லாம் பிரியாணி, அது மாட்டுக்கறி, பன்னிக்கறி. அதெல்லாம் என்னுடைய வாசனம் புசிக்காதே. அதான் சாப்பிடலாம். கருடன் எப்படா அருகாமையில இருக்கக்கூடிய கருடனி, அதெல்லாம் எப்படி புசிக்கிற? இல்ல அது திருப்பி ஏதோ கேஸ் ஆச்சுனாங்க, ஏதோ கேள்விப்பட்டேன். ஏன் மீதா? உங்க மேலதான் கேஸ் போட்டாங்க. ஏதோ மாட்டு நெய்யோ ஏதோ உலகத்திலே மகப்பெரிது புவனம். புவனமோ ஒரு நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமால் உந்தி வைத்திலே பிறந்தவன். கரியமாலோ என்று அலைகளிலே துவன்றவன். அலைகடலோ ஒரு குருமுனி கிடக்கும். குருமுனியோ சிறு கலசத்திலே சிறுமன். சிறு கலசமோ இந்த பூமியிலே சிறுமன். இந்த பூமியோ 1000 தலைப்படைத்த ஆதிசேஷனின் ஒரு தலை பாரும். ஆதிசேஷனோ உமையவளின் சிறுவிரல் மோந்தரும். உமையவளோ பரமன கிடக்கும். பரமனோ நம்மை போல் பக்தரு கிடக்கும். உலகத்திலே பதி, பற்று, நீதி, நேர்மை, நிதானம், கண்ணியம், கட்டுப்பாடு, இப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து வரக்கூடியவர் யாரு? பஞ்ச பாண்டவர்கள். அவங்க மட்டும்தானா? நம்ம கூட ஆண்டவா. ஆண்டவனுக்கும் அதுக்கும் ஈடு இணை கிடையாது. இருந்தாலும் உலகத்திலே நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்து வரக்கூடியவர் உத்தமராகிய பாண்டவர். உலகத்தில் அனைவருமே அதுதான் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். பாண்டவரும் நடத்தக்கூடிய ஆட்சியிலே முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. அஸ்தாபுரத்து வேந்தன் அரவக்கூடியதன் துரியோதனன்
அவன் என்ன செய்திருக்கிறான்? அவருக்கும் பானுமதிக்கு பிறந்த ஒரே மகன், ஒப்பற்ற மகன் லட்சண பூபதி தகுந்த பருவம் அடைந்திருக்கிறான். அவருக்கு தகுந்த மணப்பெண் எங்கே என்று காந்தோரிதாஸ் ஆண்டு வரக்கூடிய ஜெகனியை விடுத்து ஆலோசனை கேட்டிருக்கிறான். இந்த உலகத்திலேயே துரியனுக்கு நீதியான சம்பந்தம் இந்த உலகத்திலேயே யாருமே கிடையாது. அப்படி என்று யார் சொல்லி இருக்கிறாரு? ஜெகனி சொல்லி